குற்றுயிரும் குலையுயிருமாக கிடந்த இளைஞர் அரிவாளை வைத்து வெறியாட்டமாடிய கும்பல். மருத்துவமனையில் இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்த பரிதாபம். இளைஞரை துடிக்க துடிக்க கொன்ற கும்பல் யார்? குற்ற செயலில் ஈடுபட்ட கும்பல் சிக்கியதா? நடந்தது என்ன? இளைஞர் ஒருத்தரை 4-5 பேர் சேர்ந்து வெட்டி கொன்னு இருக்காங்கன்னு இரவு நேரத்துல போலீஸுக்கு தகவல் போயிருக்கு. அதுக்கப்புறம் கொலை நடந்த தேவதானப்பட்டி பைபாஸுக்கு வேகமா போயிருக்காங்க. அங்க வெட்டுப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்த சாய்ஹரிங்கிற இளைஞரை போலீஸும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் சேர்ந்து மீட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா அங்க சிகிச்சை பலனளிக்காம சாய்ஹரி உயிரிழந்துட்டார். அதுக்கப்புறம் சாய்ஹரிய வெட்டினது யார், என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க போலீஸ். அந்த விசாரணையில ஏகப்பட்ட திடுக்கிடும் விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. தேனி தேவதானப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 20 வயசான சாய்ஹரிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த 17 வயசான சிறார்களுக்கும் இடையில ஏரியாவில் யாரு கெத்துங்கிறதுல மோதல் ஏற்பட்டுட்டே இருந்திருக்கு. பக்கிற இடங்கள் எல்லாம் முறைச்சுக்கிறது, வாய் தகராறு பண்றதுன்னு 2 கேங்கும் எதிரும் புதிருமாகவே இருந்திருக்காங்க. ஒரு நாள் அந்த கேங்ல உள்ள ஒருத்தரை சாய்ஹரி அவனோட கூட்டாளிங்களோட சேர்ந்து அடிச்சு உதைச்சு அசிங்கப்படுத்தினதா சொல்லப்படுது. அதுல இருந்து சாய்ஹரிய தீர்த்து கட்டிடணும்னு அந்த சிறார் கும்பல் கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல கொலை மிரட்டல்களையும் பதிவிட்டு வந்திருக்கு அந்த கும்பல். இதுக்கு நடுவுல கார்த்திகை தீபம் அன்னைக்கு தேவதானப்பட்டி மலை மேல உள்ள பரமசிவன் கோவிலுக்கு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்களோட போயிருக்காரு சாய்ஹரி. அப்போ அங்க இருந்த சிறார்களுக்கும் சாய்ஹரி கேங்குக்கும் இடையே மறுபடியும் தகராறு ஏற்பட்டு இருக்கு. அங்க இருந்த சிலர் அவங்கள விலக்கி விட்டதால 2 தரப்பும் அங்க இருந்து கிளம்பி போயிருக்காங்க. சாய்ஹரி மேல கொலை வெறியில இருந்த சிறார்கள் அவரோட கதையை முடிக்க திட்டம் போட்டு இருக்காங்க. சாய்ஹரியோட ஃப்ரெண்டை வச்சு அவருக்கு வலை விரிச்சு பக்காவா ஸ்கெட்ச் போட்டு இருக்காங்க. சாய்ஹரிக்கு போன் பண்ண அவரோட ஃப்ரெண்ட் மது குடிக்கலாம்னு சொல்லி வெளியே கூப்பிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட் பாசமா கூப்பிட்டதும் அதை நம்பி சாய்ஹரியும் கிளம்பி போயிருக்காரு. தேவதானப்பட்டி பைபாஸ் சாலை கிட்ட வந்ததும் அங்க ஏற்கனவே ரெடியாயிருந்த அந்த சிறார்கள் சாய்ஹரிய சுத்தி வளைச்சு அரிவாளால சரமாரியா வெட்டி போட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி இருக்காங்க. சம்பவம் நடந்த இடத்துல உள்ள சிசிடிவி கேமராக்களை கைப்பற்றின போலீஸ் அதுல பதிவாகியிருந்த காட்சிகளை கொண்டு குற்றவாளிகளை தீவிரமா தேடிட்டு இருந்தாங்க. அப்போ சாய்ஹரிய கொலை பண்ண சிறார்கள் தெய்வேந்திரபுரத்துல பதுங்கி இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. உடனடியா ஸ்பாட்டுக்கு போன போலீஸ்காரங்க 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சதுல தான் இந்த கொலைக்கான மோட்டிவ் என்னன்னு தெரிய வந்துச்சு. ஸ்கூலுக்கு போக வேண்டிய வயசுல ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் படிக்காம நாங்க தான் கெத்துங்கிற நினைப்புல வெட்டித்தனமா ஊரை சுத்திட்டு இருந்ததுதான் எல்லா பிரச்சனைக்கும் முதல் காரணம். சாதாரணமா ஆரம்பிச்ச தெரு சண்டை ஒரு உசுரையே காவு வாங்கி இருக்கு. இனிமேலும் இந்த மாதிரி உயிர்கள் பறி போகிறதுக்குள்ள போலீஸ் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு வலியுறுத்தி இருக்காங்க கிராம மக்கள்.